அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் IPS அவர்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார், விவரங்கள்? வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் IPS தெரிவித்திருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிர் இழந்திருப்பேன் என்று அவரின் கூற்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய அவர் இந்த செயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ADGPயை கொலை செய்யும் நோக்கில் அவரின் அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ADGPயாக இருந்தாலும் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய அவர், இந்த சூழல் இருக்கும் ஆட்சியில் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக சொல்ல முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். ADGP உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது என்பது திமுக அரசினுடைய நிர்வகிப்பதாக சொன்னாலும் காவல்துறையின் மேல் தானே வைத்துள்ள பெரும் கருப்பு புள்ளி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கண்டனத்திற்குரிய நிலைக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ADGP கல்பனா நாயக் IPS அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், உடனடியாக ADGP கல்பனா நாயக் அவர்களினுடைய குற்றச்சாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ளோர் இருப்பின் அனைவர் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுத்திட திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.